இந்த உலகத்தில் மனிதன் எத்தனையோ பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறான், பல பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறான். அதிகமான பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாமல் கடைசியில் மன அழுத்தம் அதிகரித்து தன்னுடைய உயிரையே மாய்த்துக் கொள்கிறான். இப்படியாப்பட்ட பிரச்சனைகளில் முக்கியமானது தான் இந்த கடனுடைய பிரச்சனை. மனிதன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கடன் எடுக்கிறான். எடுத்த கடனை திரும்ப கொடுக்க முடியாமல் தள்ளாடுகிறான். கடைசியில் என்ன நடக்கிறது? இதற்கு சொல்யூஷன் தெரியாமல் மன அழுத்தம் அதிகமாகி தற்கொலை செய்து கொள்கிறான். ஆனால் அருமையானவர்களே, இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலை போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் அதற்குரிய சொல்யூஷனை இலகுவான முறையில் நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த அடிப்படையில் தான் யாராவது ஒருவர் கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்டால் அவருக்கு இஸ்லாம் பலவிதமான சொல்யூஷன்களை சொல்கிறது. அதிலே மிக முக்கியமான 3 வழிமுறைகளை தான் இந்த பதிவிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த 3 வழிமுறைகளை யாரெல்லாம் கடனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களுடைய கடன் முழுமையாக இல்லாமலாகிவிடும். அல்லாஹ் உங்களுடைய கடனை பொறுப்பெடுத்து அதை நிறைவேற்றி வைக்கிறான். முதலாவது வழிமுறை திர்மிதியுடைய ரிவாயத் வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஒரு உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார். உரிமை சீட்டு என்று சொன்னால் எஜமான் தன்னுடைய அடிமையை பார்த்து ஒரு பத்திரம் எழுதி கொடுப்பார். அந்த பத்திரத்திலே எனக்கு நீ இந்த அளவுக்கு தொகையை நீ சம்பாதித்து தந்துவிட்டால் உன்னை நான் அடிமைத்துவத்திலிருந்து நீக்கி விடுகிறேன், உன்னை சுதந்திரவாதியாக நான் ஆக்கிவிடுகிறேன் என்று கூறுவார். அந்த தொகையை அந்த அடிமை எப்படியாவது சம்பாதித்து எஜமானுக்கு கொடுத்து விட்டால் இவர் அடிமைத்துவத்திலிருந்து சுதந்திரம் பெற்று விடுவார். இப்படியாப்பட்டவருக்கு தான் உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை என்று சொல்லப்படும். இப்படியாப்பட்ட ஒரு அடிமை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, இப்படித்தான் நான் எஜமானுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை இருக்கிறது, அதற்காக எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கேட்ட நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அடிமையை பார்த்து சொன்னார்கள், அஃபலா உஅல்லிமுக கலிமாத்தின் அல்லமனிஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத்தரக் கூடாதா? சபீர் என்ற மலை அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை உனக்காக நிறைவேற்றி வைப்பான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சபீர் என்பது யமனிலே இருக்கக்கூடிய ஒரு மலை குன்று. இந்த அளவுக்கு பிரமாண்டமான அளவு கடன் தொல்லை இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் உனக்காக நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னதும், பலா, அவசியம் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று அந்த அடிமை கூற ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஆச்சரியமான வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக் என்பது தான் அந்த வார்த்தை. அருமையானவர்களே, அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக், யா அல்லாஹ் உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னை போதுமானவனாக ஆக்கிவிடு. அன் ஹராமிக், உன்னுடைய ஹராமை விட்டு நீ எதையெல்லாம் ஹராமாக ஆக்கினாயோ அதை விட்டு என்னை பாதுகாத்து நீ ஹலாலாக்கியதை கொண்டு என்னை போதுமானவனாக நீ ஆக்கிவிடு. வஅக்னினி பிஃபضலிக், உன்னுடைய அருளின் மூலமாக என்னை தேவையற்றவனாக ஆக்கிவிடு. அம்மன் சிவாக், உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்பதை விட்டு என்னை தேவையற்றவனாக நீ ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்பது தான் இந்த துஆவுடைய பொருள். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபضலிக அம்மன் சிவாக். இந்த வார்த்தையை நீ கூறினால் யமனிலே இருக்கக்கூடிய சபீர் என்ற மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி வைப்பான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அடிமைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நாங்கள் மனனமிட்டுக் கொள்வோம் கண்ணியமானவர்களே. நிச்சயமாக உறுதியுடன் இந்த வார்த்தைகளை கூறும் பொழுது அல்லாஹ் நம்முடைய சகலவிதமான கடன்களையும் அவசரமாக நிறைவேற்றி வைப்பான். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அபூதாவுதுடைய ரிவாயத் வருது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்குள்ளால செல்கிறார்கள். அங்கே பார்த்தால் கவலையான முகத்துடன் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, யா அபா உமாமா மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபி கைரி வக்தி ஸலா. அபூ உமாமாவே, தொழுகை அல்லாத நேரத்திலே நீங்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பதை நான் காண்கிறேனே, என்ன காரணம்? ஏன் இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டதும் கவலை அடைந்த நிலையில் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஹுமூமுன் லஸிமத்னி துயூனுன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான கடன்களும் அதிகமான கவலைகளும் என்னை பற்றி பிடித்துக் கொண்டு விட்டன, என்னை விட்டு போகுதில்லை யா ரசூலல்லாஹ். இந்த ரெண்டும் என்னுடனேயே இருந்து
தொழுது கொண்டிருக்கின்றன, அதனால தான் என்ன செய்வது என்று தெரியாமல் மஸ்ஜிதுக்குள்ளால் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபா உமாமா அஃபலா உஅல்லிமுக கலிமாத்தின், அபூ உமாமாவே சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க கூடாதா? இந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் அத்ஹபல்லாஹு ஹம்மக் வ கதா அன்க தைனக், அல்லாஹ் உங்களுடைய சகலவிதமான கவலைகளையும் போக்கிவிடுவான், உங்களுடைய சகலவிதமான கடன்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னதும் பலா யா ரசூலல்லாஹ், அவசியம் அந்த வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்ல நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அஸ்பஹ்த வ இதா அம்சைத, நீங்கள் காலையையும் இதே போல மாலையையும் அடைந்தால் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால் என்ற வார்த்தையை ஓதி வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் ஹம்மி வல் ஹஸன் பொதுவான கவலை, இதே போல மனக்கவலை, எல்லா கவலைகளை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இதே போல சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாத தன்மையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், இதே போல கஞ்சத்தனத்தை விட்டும் கோழைத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால், மனிதர்கள் மிகைப்பதை விட்டும் இதே போல கடன் சுமைகளை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த வார்த்தையை காலையும் மாலையும் நான் ஓதிக்கொண்டு வந்தேன். அல்லாஹ் என்னுடைய கவலைகளையும் அடியோடு இல்லாமல் ஆக்கினான், என்னுடைய எல்லா விதமான கடன்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான் என்று அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஆகவே இந்த அளவுக்கு ஆச்சரியமான ஒரு துஆ தான் இந்த துஆ. கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன துஆவையும் இந்த துஆவையும் அவசியம் மனனமிட்டு ஒவ்வொரு நாளும் ஓதி வாருங்கள். கண்ணியமானவர்களே, நீங்கள் எடுத்த கடன் எப்படி நிறைவேறுகிறது என்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு வழிமுறை தான் அல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவதே. எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொடர்ந்து இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி வைக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத் இப்னு மாஜாவில் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, சகலவிதமான கவலைகளை விட்டு வெளியேறக்கூடிய பாதையை அல்லாஹ் அவருக்கு காட்டுவான். அது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய கவலையாக இருந்தாலும் சரி, மனைவி மூலமாக, குழந்தைகள் மூலமாக, வியாபாரம் மூலமாக, இதே போல கடன் மூலமாக, எப்படியாப்பட்ட கவலையாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் தொடர்ந்து செய்வதன் காரணமாக உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அந்த சுமையை நீக்கிவிடுவான். இதே போல வமின் குல்லி தீக்கின் மக்ரஜா, ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்து வெளியாகக்கூடிய பாதையையும் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். கடன் என்பது ஒரு நெருக்கடி. கண்ணியமானவர்களே, எம்மை நிம்மதியாக வாழ விடாது. எப்பொழுதுமே கடனுடைய யோசனை இருக்கும். எப்படி இந்த கடனை திருப்பி செலுத்துவது, யாரிடத்தில் கேட்பது என்ற பல யோசனை இருக்கும். இப்படியாப்பட்ட நெருக்கடிகளை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக. வரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, நினையா புறத்தால் அல்லாஹ் இவருடைய தேவையை நிறைவேற்றுகிறான் என்றார்கள். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக நினையா புறத்தால் தேவைகள் நிறைவேறும். கண்ணியமானவர்களே, நாம் யாரிடத்திலும் கையேந்த தேவையில்லை. அல்லாஹ் அந்த சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்த மாட்டான் எப்பொழுது நாங்கள் இஸ்திக்ஃபாரில் தொடர்ச்சியாக இருப்போமோ. ஆக குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்வதை நாங்கள் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமலை, இந்த இஸ்திக்ஃபாரை தஹஜ்ஜுடைய நேரத்தில் குறைந்தது 500 தடவையாவது செய்து வாருங்கள். உங்களுடைய தேவைகள் எப்படி நிறைவேறுகிறது என்பதை கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களுடைய கடன்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய நெருக்கடிகள் எப்படி உங்களை விட்டு இல்லாமலாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, ஆகவே நான் சொன்ன இந்த 3 விடயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்தால் மழையளவு என்ன, இந்த விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு கடன் இருந்தாலும் சில தினங்களிலே அல்லாஹ் எல்லா கடன்களையும் நிறைவேற்றி வைப்பான். கடன் நிறைவேறும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை, அந்த கடன்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்து நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த அமல்களை தொடர்ச்சியாக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று அவனுடைய வாக்குறுதிகளில் உண்மையான நம்பிக்கை உள்ள அடியார்களாக மாறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக.